ஆக்டர் யோகி பாபு கட்டின வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவரோட வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இவரோட காமெடி ஸ்கில்னால தமிழ்நாடு மட்டுமல்ல வேர்ல்டு வேல வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவரோட யூனிக் ஆக்டிங் ஸ்கில், அதே மாதிரி ரியலிஸ்டிக் ஆக்டிங், டைமிங்கில் வந்து கவுண்டர் கொடுக்குறது, ஃபன்னி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனால டாப் காமெடியன் ஆக்டர் வந்து யோகி பாபு வந்து இருக்காரு. எல்லா ஃபிலிம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லீடிங் ஆக்டர் கூட வந்து நடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலியில் இவரோட ஆக்டிங் காமெடி எல்லாமே வேற லெவல் வந்து இருந்துச்சு. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் வந்து இவருக்கு வந்து கியூவில் வந்து நிற்குது. இவரோட ஃபிலிம் ஜேர்னி வந்து இப்போ ரொம்ப பீக்கில் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். மராத்தி ஃபிலிமில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. அதே டைம் தமிழில் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் டைரக்ட் பண்ணுற ஃபிலிம்லேயும் வந்து நடிக்க போறாரு. யோகி பாபு பண்ணன ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து ரிவீல் ஆயிருக்கு. இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னையில பெரிய வீடு ஒன்று கட்டியிருக்காரு. யோகி பாபு கட்டின வீட்டோட இடத்துல வந்து ஒரு கதை இருக்கு அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. அந்த வீட்டுக்கு இவரோட அம்மா பேர் தான் வச்சிருக்காரு, விசாலாட்சி இல்லம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. என்னவா இருக்கும் அந்த ஸ்டோரின்னு பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த ஸ்டோரி கேட்ட உடனே யோகி பாபு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வர்றதுக்கு முன்னாடி டெலிவிஷன்ல வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்போ ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் நடிச்ச ஒரு சீரியல்ல கேங்ல நிக்கிற ஒருத்தர் வந்து யோகி பாபு வந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சினிமாவில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் நடந்த இடத்துல யோகி பாபுவும் அவரோட ஃப்ரெண்டையும் ரீசனே இல்லாமல் திட்டி அனுப்பியிருக்காங்க சீரியல் ஷூட்டிங் லொகேஷன்ல இருந்து. ஸோ அந்த சோகத்தில் யோகி பாபுவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து ஷூட்டிங் நடந்த லொகேஷனுக்கு வெளியே ஃபீலிங்ஸ்ல வந்து உட்காந்துருந்துருக்காங்க. தமிழ் சினிமாவிலேயே அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்டர் யோகி பாபு நல்லா வளர்ந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சீரியல் ஷூட்டிங் நடந்த இடத்தையே வந்து வாங்கியிருக்காரு. செம்ம எல்லாம் இவர் பண்ணனது. அதே இடத்துல இவரோட அம்மா பேர்ல வீடு கட்டியிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து டைரக்ட் பண்ண டேரக்டர் வந்து யோகி பாபு வீடு கட்டினது தெரிஞ்ச உடனே ஓல்டு இன்சிடென்ட்டை ஞாபகத்தில் வச்சு யோகி பாபு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் பெருசாக எதுவுமே நினைக்கல, என்னை பொறுத்தவரை ஃபேமிலி வந்து நல்லபடியாக கவனிச்சிட்டாலே பெரிய சாதனை அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன ஒரு சிம்பிளிசிட்டியான ஆன்சர் வந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து முன்னேற காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவமானப்பட்டு வெளியே துரத்தி விட போய் தான் இன்னைக்கு அதே இடத்துல வந்து பெருசாக வந்து வீடு கட்டி சாதிச்சிருக்காரு. அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவமானத்தை வந்து அனுபவிச்சிருக்காரு. நிறைய பேரோட ஆஃபீஸில் பேலியே வந்து எல்லாரும் முடியுமே மேனேஜர் இல்லைன்னா டிஎல் வந்து கத்துறதை நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். நம்ம கொலீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க கத்தும்போது நமக்கு செம்ம அவமானமாக வந்து இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து கண்டிப்பாக இந்த வழியை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஆஃபீஸ் பே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். யோகி பாபு மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video.